ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் போரும் சில தெளிவான புரிதல்களும். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தி வரும் தாக்குதல்கள், ஈரான் உச்சத்தலைவர் அயதுல்லா அலி காமேனி படுகொலை, பதிலடி என்கிற பெயரில் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் நடத்தி வரும் தாக்குதல்கள் ஆகியவை மேற்கு ஆசிய பிராந்தியத்தை அதிர வைத்திருக்கின்றன. கடந்த 8 மாதங்களில் இரண்டாவது முறையாக ஈரான் மீது நடத்தப்பட்டிருக்கும் இந்த தாக்குதல் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்னும் கவலை எழுந்திருக்கிறது. ஈரான் உடனான அணு ஒப்பந்தத்தை புதுப்பிப்பது தொடர்பாக அந்நாட்டுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் திடீரென தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. ஈரான் முதலில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததற்கான தகவல்கள் இல்லை என அமெரிக்க பாதுகாப்பு அமைப்பான பென்டகன் கூறியிருக்கிறது. ஈரானால் இஸ்ரேலுக்குத்தான் அச்சுறுத்தலே தவிர அமெரிக்காவுக்கு அல்ல என்று ஜனநாயக கட்சியினரும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஈரான் அணு ஆயுதத்தையும் ஏவுகணைகளையும் தயாரிப்பதை தடுப்பதுதான் நோக்கம் என ட்ரம்ப் அளித்திருக்கும் விளக்கமும் பலவீனமானது. செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை இயற்கை யுரேனியத்துக்கு நிகராக நீர்த்து போக வைக்க ஈரான் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் சமாதான முயற்சியில் ஈடுபட்ட ஓமன் சுட்டிக்காட்டியிருக்கிறது. உச்ச தலைவரையே இழந்துவிட்ட நிலையில் கட்டுப்பாடற்ற நிலைக்கு சென்றிருக்கும் ஈரான் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது மட்டுமல்லாமல் ஹோட்டல்கள், தூதரங்கள் உள்ளிட்ட பிற கட்டிடங்களையும் தாக்கி வருகிறது. இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கு எண்ணெய் எடுத்து செல்வதற்கான முதன்மை வழியான ஹார்முஸ் நீரிணையை கடக்கும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறது. ஈரான் ஆதரவு பெற்ற ஹூதி பயங்கரவாத அமைப்பு செங்கடல் பிராந்தியத்தில் தாக்குதல் நடத்தப் போவதாக எச்சரித்திருக்கிறது. செங்கடல் வழியாக இந்தியாவின் 50% ஏற்றுமதி நடத்தி வருகிறது. கச்சா எண்ணெய், புதைப்படிவ எரிபொருள்கள் உள்ளிட்ட இறக்குமதி பொருட்கள் செங்கடல் வழியாகத்தான் இந்தியாவுக்கு வருகின்றன. ஏராளமான விமானங்கள் ரத்து, வான் எல்லை மூடல் என மேற்கு ஆசியாவில் பதற்றம் அதிகரித்திருக்கிறது. மேற்கு ஆசிய நாடுகளில் உள்ள 90 லட்சம் இந்தியர்களின் பாதுகாப்பும் கேள்விக்குரியதாகி இருக்கிறது. காமெனி எதேச்சதிகார ஆட்சியை நடத்தியவர் என்கிற விமர்சனங்கள் இருந்தாலும் அவரது மறைவால் ஈரானில் சமூக அளவில் பெரிய மாற்றம் வரும் என எதிர்பார்க்க முடியாது. மறுபுறம் போர்களுக்கு முடிவு கட்டுவதாக பேசி வந்த ட்ரம்ப் அதற்கு முரணாக செயல்படுகிறார். வெனின்சுலா ஈரானை தொடர்ந்து கியூபா மீதும் ட்ரம்ப் கண் வைத்திருப்பது பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஈரானுக்கு ஆதரவாக செயல்படும் இஸ்புல்லா பயங்கரவாதிகளை குறிவைத்து லெபனானிலும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. சீனா, ரஷ்யா, ஸ்பெயின் போன்ற சில நாடுகளே அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கண்டித்திருக்கின்றன. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலிலும் இப்பிரச்சனை தொடர்பாக உறுதியான முடிவு எடுக்கப்படவில்லை. இந்த பிரச்சனை தொடர உலக நாடுகள் அனுமதிக்க கூடாது. அமெரிக்காவும் ஈரானும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். போர்கள் அழிவை தவிர வேறு எந்த நன்மையையும் மனித குலத்துக்கு தராது என்பதை அனைவரும் உணர வேண்டும் என்கிறது இந்து தமிழ் திசை தலையங்கம்.